வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்வீட் என்னன்னா பாசுந்தி எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த பாசுந்தி ஒரு அருமையான ஒரு ப்ரிப்ரேஷன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணலாம். அதாவது வெறும் பால் தான் மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். இந்த பாசுந்தி எப்படின்னா அந்த பாலை திக் பண்ணி அந்த லேயர் அந்த ஆடை வருது பார்த்திங்கன்னா அந்த ஆடையை வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பாசுந்திக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 5 நம்பர், சேஃப்ரான் 1 கிராம், ஏலக்காய் தூள் சிறிதளவு, பாதாம் பருப்பு 5 நம்பர், பிஸ்தா பருப்பு 5 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இந்த குங்குமப்பூவில் வந்து கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஊற வைக்கிறோம். எதுக்காகனா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சில பேர் வந்து பால் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் பாலை ஆட் பண்ண வேண்டாம், என்னோட சஜஷன். இதுக்கு பிறகு இப்போ இந்த பேனில் வந்து நல்லா திக்கான ஒரு பேன் எடுத்துக்கங்க. அந்த பேனில் வந்து நம்ம 1 லிட்டர் பால் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நான் பாக்கெட் பால் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் பசும்பால் கிடச்சினா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாசுந்திக்கு. ஏன் கேட்டிங்கன்னா பசுமாட்டு பாலில் குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொடுக்கும், அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க வந்து பாக்கெட் பால் க்ரீமி மில்க்னு சொல்லி கேட்பாங்க. திக் மில்க், அதாவது திக் மில்க் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மில்க் யூஸ் பண்ணி தான் இந்த பாசுந்தி பண்ணுறோம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு அந்த மேலே இருக்க ஆடையை பேஸ் பண்ணி தான் இந்த பாசுந்தி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பெரிய வேலைன்னா பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஆடை வந்து சைடில் வந்து அந்த வெசல்ஸ், அதாவது பாத்திரத்தில் வந்து ஒட்ட உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி நல்லா குக் பண்ணணும். இதுதான் மேஜரான ஒர்க்கு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து அந்த ஆடை சைடில் ஒட்டுன்னு சொல்லி விட்டுற வேண்டாம். நீங்கள் அப்பப்போ ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இதே ஹோட்டலில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆடை வந்து மேலே இந்த ஆடை வருது பார்த்தீங்களா, இந்த ஆடையை எடுத்து சைடில் பேனில் போடுவாங்க. அந்த பேனில் போடும்போது அந்த பால் லைட்டாக இறுகி அதுக்கப்புறம் கெட்டியாகவும் அந்த ஆடையை எடுத்து இன்னொரு பேனில் மாற்றி அப்படியே பாசுந்தி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா 1 லிட்டர் ப்ரிப்ரேஷன் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த குவான்டிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து இந்த பேனில் அந்த ஆடை வர நல்லா ஸ்க்ரப் பண்ணி இந்தளவுக்கு டெக்ஸ்சர் திக்காக்குங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஒரு 40 நிமிஷம் கிட்ட இந்த பாலை வந்து நல்லா குக் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணில் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த குங்குமப்பூ இப்படி ஊற வைக்கும்போது அந்த கலர் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ண பிறகு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ண டைம்லேயே இந்த சுகர் ஆட் பண்ணணும். இந்த சுகர் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கரெக்டாக நான் வந்து ஒரு 35 to 45 மினிட்ஸ் அந்த அளவுக்கு குக் பண்ணி வந்த பிறகு தான் நீங்கள் சுகர் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் எடுத்து கொடுக்காது. ஸோ அதனால தான் கரெக்டான டைமிங் நான் சொல்லியிருக்கேன். அதே டைமில் நீங்கள் வந்து கரெக்டாக குக் பண்ணி இந்த சுகர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போது அந்த சேஃப்ரான் பூ, சக்கரை எல்லாம் போட்டாச்சுல, இந்த டைமில் இப்போ பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு, இந்த 3மே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதே வந்து பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது வீட்டில் வந்து பிஞ்ச் ஏலக்காய் தூள் வந்து அந்த கொதிக்கும் போது ஆட் பண்ணலாம். நம்ம பண்ணது சின்ன குவான்டிட்டி தான், அதனால் வந்து ஏலக்காய் கடைசி ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வெளியே வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு 5 to 6 ஹவர்ஸ் இப்படி வச்சா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ நம்ம எடுத்து சாப்பிடும்போது சில்லுன்னு சாப்பிட்டா தான் அந்த ப்ரிப்பரேஷனோட அந்த சீசனிங், அதாவது அந்த சீசனிங்னா அந்த சுகரோட அளவு, அந்த சேஃப்ரான், அந்த பாலோட திக்காக இருக்கிறது, அந்த டேஸ்ட்லாம் கிடைக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஏலக்காய் தூள் வேண்டாம். அப்படி ஏலக்காய் தூள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் டாமினேட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பிஞ்ச் லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டு பண்ணுங்கள். அப்படி விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் பால் கொதிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்ல. இப்போது இந்த பாசுந்தி எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த பாசுந்தி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.